பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் வேர்ட் ஆஃப் கைடன்ஸ் என்னங்கிறத வாசிக்க கேட்கலாமா? ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்துல 55ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மாரியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதன் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ. ஆம் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு வேர்ட் ஆஃப் கைடன்ஸ் இதுதான் நம்ம தியானிக்க போறோம். ஆம் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம இன்றைக்கு கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? இங்கே மாறி உறைந்த மலை, இது ரெண்டுமே ஆண்டவருடைய வேத வசனத்துக்கு அடையாளமா ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்குதுங்க. தேவனுடைய பிள்ளைகளே, மலைகள் எவ்வளவு முக்கியம் இல்ல? வானத்திலிருந்து மலை எவ்வளவு முக்கியங்கிறது நமக்கு தெரியும். அது நம்முடைய உலகத்துக்கு ரொம்ப முக்கியமானது, எல்லா ஜீவ ராசிகளுக்கு முக்கியமானது, தாவரவியங்களுக்கு முக்கியமானது, விலங்குக்கு, மனுஷனுக்கு, பூமிக்கு, இப்படி எல்லாவற்றுக்கும் முக்கியமானது மலை. அந்த மலைக்கு ஒப்பிட்டு தான் வேத வசனத்தை ஆண்டவர் இங்கே குறிப்பிட்டு பேசுகிறார். இந்த மலைக்காக ஆண்டவர் எந்த மனுஷங்கிட்டையும் என்ன பண்ணல, காசு கேட்கறதே இல்லை. அவர் கிருபையாகவே இந்த உலகத்திற்கு மலையை என்ன பண்ணிருக்காருங்க, கட்டளையிட்டு இருக்கிறார். மலையை குறித்து வாக்கு தத்தம் கூட இருக்கு. ஆம் தேவ பிள்ளைகளே, அதே போலதான் எப்படி மலை எல்லா மனுஷனுக்கும், ஜீவராசிகளுக்கும், உலகத்தில் இருக்கிற மிருகங்களுக்கும், தாவரங்களுக்கும் எப்படி அவருடைய வார்த்தை ஃப்ரீயா கிருபையா கிடைக்கப்பட்டுச்சோ, அதே மாதிரி கர்த்தருடைய வசனமும் உலகத்துக்கு கிருபையா கொடுக்கப்படுகிறதுங்க. அது நிச்சயமா அது விளையும்படி செய்யும் அப்படிங்கிறது தாங்க இன்றைக்கு இந்த வேர்ட் ஆஃப் கைடன்ஸ்ல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். யார் யாரெல்லாம் இந்த வசனத்தை உள்வாங்கி அந்த வசனத்தினுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்றீங்களோ அது நிச்சயமா விளையும். விதைக்கிறவனுக்கு விதையா மாறும், புசிக்கிறவனுக்கு அது ஆகாரமா மாறும். ஆண்டவருடைய இருதயத்தில் இருக்கிற சித்தம் ஆகும்படி அது வாய்க்கும்னு இந்த வசனம் சொல்லுது. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் மலையையும் எப்படி கிருபையா கொடுக்கிறாரோ வேத வசனத்தையும் கிருபையா கொடுக்கிறார். நாம அதை அறிந்து அவருடைய வேத வசனத்தை ஏற்றுக்கொள்ளுவோம், விதைப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். God bless you.